ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்துலேருந்து பேசுகிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் ட்ரேடிங்கான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதுக்கான பிகினர்ஸ்க்கான ஒரு சேனல், சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லிங்க் தந்திருக்கேன். டிமெட் அக்கௌண்ட் யாராவது தேவைப்பட்டுச்சுன்னா ஓப்பன் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இதில் இருக்க லிங்கை பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே ஃப்ரீ டெலிகிராம் குரூப் இருக்குது. லைவ் மார்க்கெட் அப்டேட் தந்துட்டுருக்கேன். இன்றைக்கி கூட மார்க்கெட்டில் வந்து மார்க்கெட் என்ன சினாரியோ, அப் சைடா டவுன் சைடா, ஸோ என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸோ நேற்றே வந்து நம்ம சேனலில் யூடியூப் வீடியோ போட்டிருந்தேன். அதே மாதிரி இந்த லெவல்ஸ் எல்லாமே குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த லெவல் எல்லாமே எவ்வளோ அக்யூரேட்டாக டவுன் சைடில் இன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் கைஸ். நான் தந்த டவுன் சைடு பாட்டம் லெவல் வந்து 25,157. மார்க்கெட் வந்து பாருங்கள் இன்றைக்கி 25,151 வரைக்கும் வந்திருக்கான் பாருங்கள். 25,151 நான் சொன்னதுலேருந்து 6 பாயிண்ட் கீழே போயிருக்கான், சரிங்களா? ஸோ மார்க்கெட் முடிய இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன இருக்கா அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். கைஸ், மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் 25,238 காட்டிகிட்டு இருந்தான். பட் மார்க்கெட் ஓப்பன் ஆனது 258-59, சரிங்களா? ஸோ ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா சடனாக ஒரு ஃபால் தந்துட்டு கீழே வந்து இந்த 16th க்ளோஸ் அண்ட் ஹை லெவல் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன், 284, சரிங்களா? இந்த லெவலுக்கு கீழே வந்து போகிற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதுக்கு மேலே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கான்றதை பாருங்கள். கரெக்டாக ஓப்பனுக்கு அபவ் திரும்ப வந்துட்டு ஸோ எப்போவுமே அதான் சொல்லுவோம், ஓப்பன் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஓப்பன்லேருந்து திரும்பவும் கீழே விழுந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு 72 பாயிண்ட் அப் சைடில் தந்தான். ஸோ இது வந்து சிஇ சைடில் நான் சொல்லியிருந்தேன் அந்த லெவல்ஸும் நமக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பாருங்கள் 25,200 104 ஃபோக்கஸ் ஹிட் அப்படின்னு 649 சொல்லியிருப்பேன், சரிங்களா? 25,100 ஸோ அது குவைட் டைமில் நான் அப்படி சொல்லியிருப்பேன். மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆனது 9:15, சரிங்களா? சாரி 25,200, சரிங்களா? 25,200 104 ஃபோக்கஸ் ஹிட் அப்படின்னு சொல்லியிருப்பேன், சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் நம்ம சொல்கிற மாதிரியே வந்து மொமெண்டம் வந்து மேலே தந்திருப்பாங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் நான் ஃபோக்கஸ் பண்ணுங்க சொல்லுவோம். புட் ஆப்ஷன் வந்து அதே மாதிரி நல்ல ஒரு மூவ் தந்திருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் இந்த 104லேருந்து ஒரு 70 பாயிண்ட்ஸ், அதாவது மார்க்கெட் ஓப்பன் பிளேஸ்லேருந்து 259 இந்த லெவலுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப மேலே போகும்போது நான் வந்து கால் சைடில் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ சொன்னதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் என்ன மூவ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். 200. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த 104க்கு மேலே வரும்போது இங்கே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ 60 பாயிண்ட்ஸ் ஈஸியாக நீங்கள் வந்து கேப்சர் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுவும் நான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ் தந்திருப்போம், சரிங்களா? அதே மாதிரி 25,200 கால் ஆப்ஷன் வந்து 149 மேலே மஸ்ட்டு ரீச் ஆனால் 186 போவோம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதாவது 149 மேலே சஸ்டெயின் ஆகணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி இந்த 149 சஸ்டெயின் ஆனால் அந்த 186 ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட போகணும். ஆனால் அங்கே மார்க்கெட் வந்து போக முடியாமல் 165லேயே ரிவர்சல் ஆகிட்டான். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து புட் ஆப்ஷனில் வந்து அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான், சரிங்களா? ஸோ இதுக்கு தான் வந்து எப்போவுமே வந்து கால் அண்ட் புட்டு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள் அப்படின்றத நான் சொல்கிறது எதனாலன்றது நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே நான் லைவில் சொல்லியிருப்பேன். கால் சைடு என்ன பண்ணணும், புட் சைடில் என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா டேட்டாவுமே நான் வந்து சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் ப்ரிடிக்ட் பண்ணது எல்லாமே எவ்வளோ வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். அதே மாதிரி ஸோ பிகினர்ஸ்க்காக சொல்லிப்பேன் பாருங்கள், எப்போவுமே நான் சொல்லக்கூடியது தான். ஸோ ஆல்வேஸ் கம்பேர் ஸ்பாட்லேருந்து 100+ இருக்கக்கூடிய இந்த மணி புட் ஆப்ஷனை வந்து கம்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பாட்லேருந்து 100 கீழே இருக்கக்கூடிய கால் ஆப்ஷன். ஸோ அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் டைரக்ஷனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன் கைஸ், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ஏன் இவ்வளோ டவுன்ஃபால் வந்தான்றதை நான் வந்து உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள். ஸோ சி கைஸ், நவ் ஸ்பாட் வந்து 25,300, சரிங்களா? பட் 25,400 ஸ்டில் நாட் பிரேக் ப்ரீவியஸ் க்ளோஸ் 89. தட் மீன்ஸ் ஸ்டில் செல்லர் ஆக்டிவ். ஆல்சோ 25,200 கால் ஆப்ஷன் இந்த மணி ஸ்ட்ரைக் ஸ்டில் நாட் ரீச் த ப்ரீவியஸ் க்ளோஸ். ஸோ இட்ஸ் ஷோ பையர்ஸ் நாட் ஆக்டிவ்.
அதாவது மார்க்கெட் வந்து என்னதான் வந்து கீழே விழுந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த கால் ஆப்ஷன் வந்து 300 கால் ஆப்ஷன் சைடில் வந்து பையர்ஸ் ஆக்டிவாக இல்லை அப்படின்றத நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த மணி ஆப்ஷனே வந்து அவன் வந்து மேலே போகலை அப்படின்னா, ஸோ மார்க்கெட் வந்து கால் சைடில் மேலே போகிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்றத இன்டைரக்டாக நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் புட் ஆப்ஷன் யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, கால் ஆப்ஷன் யார் வீக்காக இருக்கா அப்படின்றத நீங்கள் கம்பேர் பண்ணணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் க்ளோஸ் வேல்யூவை அவன் போய் ரீச் ஆகுறானா இல்லையான்றதை நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். பிகினர்ஸ் வந்து இதை ரொம்ப ரொம்ப நல்லா கவனமாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி ஓப்பன் ப்ரைஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஓப்பன் அபவ் அது வந்து ஒரு பாசிட்டிவ் சினாரியோ. சரிங்களா? எய்தர் கால் ஆர் புட் யார் அந்த எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் அபவ் அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் போகிறாங்களோ அந்த சைடில் மொமெண்டம் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா கைஸ்? அதே மாதிரி யார் என்னோட இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி நம்ம லெவல்ஸை ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. அதே மாதிரி குரூப்லேயும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நம்ம பிகினர்ஸ்க்கு வந்து அதை வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அவங்க வந்து அதை பார்த்து வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? ஸோ அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் கைஸ். இங்கே பாருங்கள், அதே மாதிரி பாருங்கள் 25,400 புட் ஆப்ஷன் 100 அபவ் குட்ன்றதை நான் மார்னிங் அதாவது இங்கே 7:18 ஸோ இங்கே டைமுக்கு சொல்லிட்டேன் நான். சரிங்களா? குவைத் டைமுக்கு 7:18 ஸோ இந்தியா டைமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ½ அன் ஹவர் 9:30 அந்த டைமில் வந்து நான் கரெக்டாக சொல்லிட்டேன். 9:30 to 9:45 நான் சொல்லிட்டேன். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள் நவ் கம்பேர் 25,200 கால் 168 அபவ் சஸ்டெயின் பண்ணுறானா இல்லையா. அதே மாதிரி 25,400 புட் ஆப்ஷன் அபவ் 100க்கு மேலே சஸ்டெயின் ஆகிறானா, கெட்டிங் ஸ்ட்ராங்கர் ஆர் வீக்கர் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணாலே ஈஸியாக மார்க்கெட் டைரக்ஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே சொன்னது பார்த்தீங்களா, நான் ஏன் சொன்னது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ மார்க்கெட் வந்து ஸ்பாட்லேருந்து மார்க்கெட் வந்து இங்கே இருக்கான், கீழே விழுந்திருக்கான். ஆனால் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து மூமெண்டம் வந்து மேலே போகலை. அதனால் புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ கால் சைடில் பையர்ஸ் ஆக்டிவாக இல்லை, புட் ஆப்ஷன் சைடில் பையர்ஸ் வந்து ஆக்டிவாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நம்ம தரக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணாலே எவ்வளோ சூப்பராக நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குன்றதை பாருங்கள். இது எல்லாமே லைவ் மார்க்கெட் கைஸ். லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து 25,500 புட் ஆப்ஷனுக்கு வந்து இங்கே பாருங்கள். இந்த இடத்துல வந்து வீக்னஸ் எங்கே, சாரி இதில் ஒரு கரெக்ஷன், இது வந்து புட் ஆப்ஷன் தானே. ஓகே 25,500 புட் ஆப்ஷன் 179க்கு கீழே அதாவது வீக்னஸ் பிலோன்றது இங்கே வந்து காப்பி பண்ணும்போது திரும்பவும் இங்கே பிலோன்னு வந்துருச்சு. சரிங்களா? இது வந்து கரெக்ஷன் தான். பிஇ பை அட் 179 போட்டிருந்தேன். இந்த பிலோன்றதை டெலீட் பண்ணணும். சரிங்களா? ஸோ வீக்னஸ் பிலோ அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருந்தேன். ஸோ அது வந்து திரும்ப வந்து பண்ணும்போது காப்பி பண்ணும்போது கீழே ஒரு பிலோ விட்டுட்டு மேலே போயிடுச்சு. சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. திரும்பவும் அதுக்கு நான் வந்து தெளிவாக இன்னொன்று கீழே அப்டேட் பண்ணியிருப்பேன். இது வந்து 100க்கான 25,100க்கான கால் ஆப்ஷனுக்கான அப்டேட்டு. ஸோ இதுவும் நான் சொல்லியிருந்தேன். ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் வந்தால் தான் குட்டுன்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 276 அபவ் குட் அப்படின்னு. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து சாரி இது வந்து கால் பை அட் 226ன்னு போடுறதுக்கு பதிலாக பிஇன்னு போட்டுட்டேன். இதுவும் ஒரு கரெக்ஷன் கைஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து நான் கரெக்ஷன் போட்டிருப்பேன். சரிங்களா? சின்னதாக வந்து டைப் பண்ணும்போது இந்த சிஇபிஇ அது வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணும்போது மார்க்கெட் அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணும்போது சின்னதாக மிஸ்டேக் பண்ணிட்டேன். சாரி கைஸ். இனிமேல் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கிறேங்க பாருங்கள். ஸோ இது வந்து கரெக்ஷன் சொல்லி நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ இது வந்து 400 புட் ஆப்ஷன் 104 அபவ் ஃபோக்கஸ் இட் அப்படின்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து 25,500 புட் ஆப்ஷன் தான் 104க்கு மேலே இருப்பான். சரிங்களா? ஸோ ஆக்சுவலாக 400 வந்து பிலோ 50 கீழே இருந்திருப்பான் அந்த நேரத்தில். சரிங்களா? ஸோ அதனால தான் கரெக்ஷன் சொல்லி கீழே நான் போட்டிருந்தேன். அதே மாதிரி 400 புட் ஆப்ஷனும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் 119க்கு மேலே நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்றத இங்கே குவைத் டைமுக்கு நான் வந்து எப்போ சொல்லியிருக்கேன் பாருங்கள். 25,400 11:11க்கு நான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? 11 மணின்னு வச்சுக்கிட்டா விட 12 1 1:30 மணிக்கு நம்ம ஊர் டைமுக்கு 1:30க்கு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ அந்த டைமில் என்ன இருக்குன்றதை பாருங்கள். 25,400 புட் ஆப்ஷன் பாருங்கள். 25,400 புட் ஆப்ஷன் சார்ட் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள். ஸோ கரெக்டாக அந்த 1லேருந்து 1:15 அந்த டைமில் ஐ டோல்டு 1:15 1:60 PM பை 104
இது வந்து முன்னாடியே சொல்லியிருப்பேன் 104ன்றதை. ஸோ இதுக்கு முன்னாடி பாருங்கள் 119க்கு மேலே நீங்கள் ஓப்பன் பை பண்ணீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு மூவ்மெண்ட் தருவோம் அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். சரிங்களா? ஸோ கரெக்டாக இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துக்கிட்டேருந்து 1:30 மணி போல் மார்க்கெட் எவ்வளோ பெரிய புல்லிஷ் மூவ்மெண்ட் தந்திருக்கான் பாருங்கள். அதான் புட் ஆப்ஷன் சைடில். சரிங்களா? நீங்கள் வந்து நான் மென்ஷன் பண்ண 119க்கு அப்புறமே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் பாருங்கள், 85 பாயிண்ட்ஸ் கைஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டில் லைவில் நான் சொல்கிறேன்ல, அந்த புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் எதை வந்து நீங்கள் பை பண்ணுன்றத அந்த மெசேஜை பார்த்து ட்ரேட் எடுத்தால் கூட நீங்கள் ஈஸியாக பாயிண்ட்ஸ் வின் பண்ணிடலாம் கைஸ். 103 பாயிண்ட்ஸ், 104 பாயிண்ட்ஸ். அதாவது நான் 104க்கு மேலே வாங்க சொல்லி காலையிலேயே உங்களுக்கு மதியம் போல் 1:15க்கு நான் சொல்லிட்டேன். குவைத் டைமுக்கு தான் காலையில். சரிங்களா? 104 நான் சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் அதை சொல்லிடுறேன். என்னடா அவன் காலையில் மதியம் இந்தியா டைம் சொல்கிறான், இங்கே வந்து குவைட் டைம்னா இங்கே வந்து 2.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் கைஸ். ஸோ நான் புதுசாக பார்க்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நான் குவைத்தில் இருக்கிறதுனால குவைத் டைமை ஃபோக்கஸ் பண்ணி தான் டக்குன்னு நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணும்போதும் எடுக்கும்போதும் நான் சொல்லிவிடுவேன். சரிங்களா? கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அதாவது மெசேஜில் டைப் பண்ணியிருக்கேன் 25 400 104க்கு மேலே வாங்குங்க அப்படின்னு. அது இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதான் குவைத் டைமுக்கு 10:46க்கு இந்த டெலகிராம் குரூப்பில் வந்து அப்டேட் பண்ணேன். சரிங்களா? ஸோ குவைத் டைமுக்கு வந்து 10:46, இந்தியா டைமுக்கு அது வேறு. சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த டைம்லேருந்து 104 இருக்கும்போது நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னது காரணம் இதுதான். ஸோ இந்த இடத்துலேருந்து மொமெண்டம் வந்து எவ்வளோ சூப்பராக வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸும் பாருங்கள். இது வந்து 300க்கு பாருங்கள், 300க்கு என்ன இருக்குது, இதுவும் நான் மெசேஜில் சொல்லியிருந்தேன். நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இவ்வளோ வந்து நம்ம எஸ்எல் என்ட்ரி லெவல் வந்து 37, பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் வந்து 76. ஸோ நம்ம பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் படியே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கும் பாருங்கள். ஸோ பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் இது வந்து 75, 76. சரிங்களா? ஸோ இங்கேருந்து பாருங்கள் 43 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி 25,200 புட் ஆப்ஷன் பாருங்கள். மார்க்கெட்டுக்கு லாஸ்ட்டில் வந்து ஏன் வந்து ஃபுல்லாக வந்து டவுன் சைடில் வரல அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மார்க்கெட் வந்து 100க்கு 25,200க்கு கீழே வந்ததுக்கப்புறமும் இவன் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் மேலே வந்திருக்கான். பட் பிஇபி அந்த எஸ்எல் பாயிண்ட்டை போயிட்டு அவனால் ரீச் பண்ண முடியல. பிஇபியோ இல்லை ஃபஸ்ட்டு எஸ்எல் என்ட்ரி. ஸோ இது வரைக்கும் அவனால் போக முடியல. எஸ்எல் அவன் வந்து டச் பண்ணி ஹோல்டு பண்ணியிருந்தான் அப்படின்னாலே மார்க்கெட் வந்து 100 நோக்கி கீழே நல்லா போயிருப்பான். 150 வரையும் தானே வந்தான் உங்களுக்கு. ஏன் 100 பிரேக் பண்ணல அப்படின்றது காரணம் என்னன்னா, இவன் வந்து எஸ்எல் என்ட்ரி லெவலில் வந்து ஹோல்டு பண்ண முடியல. சரிங்களா? இங்கே பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸ் 21. இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு பை எடுத்திருந்தா கூட உங்களுக்கு ஈஸியாக ஒரு 30 பாயிண்ட். இங்கேருந்து 21 ரூபாயிலேருந்து 56 ரூபா போயிருக்கான் பாருங்க. அப்படியே உங்கள் போட்ட மணி வந்து டபுள். சரிங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும் கைஸ். 25,200 கால் ஆப்ஷனும் நான் சொல்லியிருந்தேன். அவனும் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றது பாருங்கள். ஸோ நம்ம 104 லெவல்லேருந்து சூப்பராக வந்து ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தந்துடணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கால் சைடில் ஒரு மூவ் நமக்கு மார்னிங்கில். ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு திரும்ப வந்து சப்போர்ட் எடுக்கும்போது நான் வந்து இனிஷியலாக வித்தின் 1 மினிட்லேயே நான் வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிட்டேன். அந்த லெவல் வந்து இம்பார்ட்டன்ட் லெவலு 16th அன்னைக்கான க்ளோஸ். அதனால் வந்து அந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துருவான். கால் சைடு ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்றத வித்தின் a மினிட்டில் நான் வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நான் மெசேஜ் பண்ணியிருப்பேன் கைஸ். மார்க்கெட் ஓப்பன்ஸ் 16th டே ஹை. இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆன ஐ திங்க் ஸோ 6:41 பிஃபோர் ஓப்பன் த மார்க்கெட். இங்கே வந்து 6:45க்கு தான் ஓப்பன் ஆகும். மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் முன்னாடியே நான் சொல்லிட்டேன் கைஸ். சரிங்களா? ஸோ இந்தியா டைமில் 9:15க்கு தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு முன்னாடி 4 நிமிஷம் முன்னாடியே வந்து 9:11க்குலாம் நான் சொல்லிட்டேன். கம்பேர் பண்ணி பாருங்கள். மார்க்கெட் ஓப்பன்ஸ் 16th டே ஹை அண்ட் க்ளோஸ் பிலோ நோட் அப்படின்றத சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி 25,254 பிலோ ஒன்ஸ் அகைன் ரீடெஸ்ட் திஸ் லெவல் அபவ். அதாவது இந்த பிலோ ஒன்ஸ் அகைன் ரீடெஸ்ட் திஸ் லெவல் அபவ் தென் ஃபோக்கஸ் சிஇ அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். 254 கீழே போயிட்டு திரும்ப பிரேக் பண்ணி மேலே வந்தான், ரீடெஸ்ட் பண்ணிட்டு திரும்ப மேலே அபவ் வரும்போது
நீங்கள் கால் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றத மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு 4 நிமிஷம் முன்னாடி நான் சொல்லிட்டேன். சரிங்களா? ஸோ நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து என்னமா பர்ஃபார்ம் பண்ணிருக்கன்றதை இங்கே பாருங்கள், நோட் பண்ணி பாருங்கள். இதுதான் கைஸ், கரெக்டாக மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கீழே 254 கீழே வந்து 210. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட் கேண்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா அவன் கீழே வந்த இடம் வந்து 210. ஸோ இங்கேருந்து பாருங்கள் திரும்ப மேலே வந்தது கரெக்டாக நான் சொன்ன 254 அப்படின்ற இந்த இடம். ஸோ ஒரு 40 பாயிண்ட் திரும்ப மேலே வரதுக்கு முன்னாடியே நான் மார்க்கெட் ஓப்பன் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விக்கு ஃபார்ம் பண்ணுறான், பையர்ஸ் நல்ல ஒரு மூலம் வராங்க அப்படின்னா நம்ம அந்த சான்ஸை பயன்படுத்தி என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியாக ஒரு 40லேருந்து 50 பாயிண்ட் வந்து மேலே எடுத்துடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், சூப்பரான ஒரு மொமெண்டம். ஸோ இந்த 254லேருந்து ஒரு 70 பாயிண்ட் மேலே கிடைச்சது. அதுக்கப்புறம் அவனால் இந்த 339 இந்த லெவல் எல்லாமே வந்து ஒரு முக்கியமான லெவல்ஸ். சரிங்களா? ஸோ அங்கெல்லாம் வந்து ரிவர்சல் ஆக வாய்ப்புகள் அதிகமான லெவல்ஸ். நான் இந்த ப்ரௌன் கலரில் மார்க் பண்ண லெவல் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் கீழே விழுவான்றதையும் நான் லைவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பாருங்கள் மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் 25,500யும் 25,100யும் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ யார் வந்து சஸ்டெயின் பண்ணுறானோ அதை அவங்க இப்போ தான் ஃபர்தராக வந்து மார்க்கெட்டை வந்து கைட் பண்ணுவாங்க அப்படின்றத லைவ் மார்க்கெட்டில் நான் சொல்லியிருந்தேன் கைஸ். பாருங்கள், பாருங்க, 25,500 புட் ஆப்ஷன் 214 சஸ்டெயின் ஒன்லி ஃபால் டவுன் சைடு தென் ஒன்லி ஃபோக்கஸ் பிஇ நெக்ஸ்ட்ன்றதை நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 11, 12, 1, 2 சரிங்களா? ஸோ 2.5 போல் நான் வந்து கரெக்டாக 2.5, 2.7 அந்த 2.10க்குள்ளே அந்த டைமில் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே மாதிரி 214, 25,500, 214 டச் பண்ணதுக்கப்புறம் என்னமா மூவ் பண்ணியிருக்கேன்றதை பாருங்கள். 214க்கு அப்புறம் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து லைவில் சொன்னது கைஸ். இது வந்து நான் வீடியோ வந்து நேற்று இது பண்ணி லெவல்ஸ் எல்லாமே நான் தந்துட்டேன். ஆனால் லைவ் மார்க்கெட்டில் இவன் இப்படி தான் மூவ் பண்ண போகிறான்றதை ப்ரிடிக்ட் பண்ணி, ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே தெளிவாக சொல்ல மாட்டாங்க. அதுவும் வந்து கால் சைடு புட் சைடு 2 சைடு மார்க்கெட்டு சினாரியோ என்ன, டைரக்ஷன் என்ன அப்படின்றத யாரும் இவ்வளோ கிளியராக சொல்ல மாட்டாங்க கைஸ். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷனில் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறவன் மிகப்பெரிய முட்டாள். சரிங்களா? ஸோ ஆப்ஷனில் ஜெயிக்க முடியும். நீங்கள் சரியான முறையில் கணக்கீடு பண்ணி மேத்தமேட்டிக்கல் முறையில் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது மட்டும்தான் மார்க்கெட்டை நீங்கள் ஜெயிக்க முடியும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது வந்து புட் ஆப்ஷன் வந்து 25,500 179ல பை பண்ண சொல்லி நான் காலையிலேயே சொல்லிட்டேன். அந்த 179ல நீங்கள் பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள். ஸோ 121 பாயிண்ட்ஸ். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து நம்ம இந்த 214 சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல பை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு எத்தனை பாயிண்ட்ஸ் பாருங்கள், 85 பாயிண்ட்ஸ். ஓகே கைஸ், ஸோ இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தரக்கூடிய லெவல்ஸோட அக்யூரசி. 100% அக்யூரசி இருக்கும் கைஸ். சும்மா பேருக்கெல்லாம் சொல்கிறது கிடையாதுங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும். அதே மாதிரி நான் தந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி புட் ஆப்ஷனில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான். இந்த ப்ரீமியம் பேஸ் லெவல்ஸ் நான் தந்தேன் பார்த்தீங்களா? ஸோ நான் ஏன் 25,350 வந்து செலக்ட் பண்ணுறதை தெரிஞ்சுக்கிட்டிங்களா இன்றைக்கி? ஸோ நேற்று நான் பார்க்காதவங்க அந்த வீடியோ இப்போ யூடியூப்பில் பாருங்கள். நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். 25,300 கூட நம்ம வந்து எடுக்கலாம். ஆனால் 25,350 ஏன் எடுக்கிறேன் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் சைடில் சப்போஸ் வரப்போகிறான் அப்படின்னா ஸோ நம்ம 350 தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? ஸோ 300 எடுத்ததும் தப்பு கிடையாது. பட் உங்களுக்கு லெவல் இன்னும் கீழே டவுன் சைடில் லெவல் ஹிட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு 90% டார்கெட் அடிச்சிருக்கும், ஒரு 10% டார்கெட் அடிக்காமல் இருக்கும். ஸோ நமக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கணும்னா நம்ம எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யார் இம்பேக்ட் தரக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 300, 400, 500 அப்படி தான் வந்து லெவல்ஸ் எடுப்பேன். சரிங்களா? நான் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணி அதான் ட்ரேட் எடுப்பேன். சரிங்களா? ஸோ நான் 350, 250 அந்த மாதிரி நான் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து ரவுண்டு ஃபிகர் வேல்யூ தான் எனக்கு பிடிக்கும். ஸோ நீங்கள் உங்களுக்கு லெவல்ஸ் வந்து இந்த என்எஸ்சி சார்ட்லேருந்து நீங்கள் உங்கள் ப்ரீமியம் எப்படி எடுக்கணுன்றதை நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 350, 250, 150 அந்த லெவலில் நீங்கள் எடுத்து ட்ரேட் எடுக்கலாம் கைஸ். ஸோ மார்க்கெட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 100க்கு கரெக்டாக ரவுண்டு ஃபிகர் வேல்யூக்கு மேலே முடியல அப்படின்னா ஸோ இன்பிட்வீன் 300, 350க்குள்ளே இருக்கான் அப்படின்னா நீங்கள் 350ன்ற வேல்யூவை எடுத்து நீங்கள் வந்து அதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் வந்து கால்குலேட் பண்ணி அப்சைட் அண்ட் டவுன் சைட் லெவல் ரேஞ்சை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் முடிஞ்ச லெவல்லேருந்து 350 செலக்ட் பண்ணி எடுத்தேன். சரிங்களா?
அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ஸோ என்ட்ரி எக்ஸிட் டார்கெட் தெரியணுன்றதுக்காக ஒவ்வொரு ரவுண்ட் ஃபிகர் வேல்யூ நான் எடுத்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் கைஸ். இதுதான் கைஸ் நம்ம தமிழ் ட்ரேடிங் இன்ஸ்டிடியூஷனில் தரக்கூடிய இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ப்ரீமியம் பேஸ்டு லெவல்ஸ் நம்ம தரக்கூடியது. இந்த 300 என்ன ஆயிருக்கான் பாருங்கள், இன்றைக்கி 76 மேலே வந்ததுக்கப்புறம் எய்தர் கால் ஆர் புட்டுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் 300 வந்து 76 வந்து தக்க வச்சதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது பாருங்கள். முந்நூறு கால் ஆர் புட். ஸோ வந்து இந்த 76ன்ற லெவலுக்கு கீழே கால் சைடில் பிரேக் பண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் வீக் ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அவன் ஓப்பன் ஆகும்போது 104 ஓப்பன் ஆகிருக்கான். இப்போ புட்டில் பாருங்கள், புட்டில் பாருங்கள் இந்த 70ன்ற லெவலை அவன் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் 76 வரும். 76 அவன் சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் எவ்வளோ சூப்பராக வந்து பர்ஃபார்ம் வந்து 43 பாயிண்ட் மேலே தந்திருக்கான். அதாவது 76லேருந்து 120 போயிருக்கான் பாருங்கள். என்ன அருமையாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான் பாருங்கள். ஸோ அதுதான் நம்ம தரக்கூடிய லெவல் வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவல் வந்து இதுதான் அக்யூரசி கைஸ். இது வந்து உங்களுக்கு ஒரு உதாரணம். புதுசாக பார்க்குறவங்க, பழைய ஆளுங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம லெவல் எவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும்னு. புதுசாக பார்க்குறவங்க தெரிஞ்சுக்கணுன்னு நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே பேசி போர் அடிக்க வேண்டாம். ஸோ நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். See you guys. See you tomorrow.